கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் இந்த காணொளி வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா இடங்களிலேயும் எந்த காலத்திலையும் இல்லாத அளவு வாலிபர்களை குறித்த ஒரு மிகுந்த பாரம் எல்லா தரிசனமுள்ள மனிதரிடையும் உண்டாயிருக்கிறார். வாலிபர்கள் எழும்பணும், வாலிபர்கள் செயல்படணும். உலகமும் சாத்தானும் வாலிபர்களையே குறிவைக்கிறதுனால அநேக வாலிபர்கள் எழும்பி கர்த்தருடைய நாமத்துக்காக பயன்படும்படி இந்திய மிஷனரி சங்கமும் நிஜம் டிவியும் ரைஸ் ஆஃப் ஹோப் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியும் இணைந்து மே மாதம் 16ஆம் தேதி நிஜம் டிவி வளாகத்தில் வைத்து ஒரு மாபெரும் வாலிபர் கூடுகையை நடத்த நிச்சயித்திருக்கிறோம். உண்மையிலே நீங்கள் கர்த்தருக்காக செயல்படணும். ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்த விரும்புகிறேன். இந்த ஒரு வாழ்க்கையை சவாலாய் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கையாய் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க நினைத்தால் இந்த கூடுகையை தயவு செய்து பயன்படுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு காலத்துல ஆண்டவருக்காக அப்போஸ்தலனாகிய பவுல், ஒரு காலத்துல C.H. ஸ்பர்ஜன், ஒரு காலத்துல ஜான் வெஸ்லி, இந்த காலத்துல கர்த்தர் நம்மைத்தான் நம்பி இருக்கிறார். சகரியா 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். அது ஒரு அழகான அருமையான வசனம். அந்நாட்களில் சிறுவர்கள் மேல் என் கையை திரும்ப வைப்பேன். திரளாய் கடந்து வாருங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்காக பயன்படுங்கள். மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை நிஜம் டிவி வளாகத்தில் சந்திப்போம். பாடல்கள், சிறுவர்களை ஊக்குவிக்கிற அநேக காட்சிகள் இடம்பெறுகிறது. நானும் உங்களோடு இணைகிறேன். God bless you.